அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா முழுவதும் நச்சு பாம்பாய் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் இந்த பாலியல் பிரச்சனை ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு ஆண்மகனாக நம்மையெல்லாம் வெட்கி தலைகுனிய வைக்குது. அதோட உலக அரங்குல இந்தியாவின் மீதான பார்வை கேலி கூத்தாகவும் கேவலமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய ஒரு தொகுப்பை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அங்க பெண்களை அந்த நாட்டின் கண்களா மதிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இயற்கை, காடு, மலை, நதி இவைகளுக்கெல்லாம் அந்த பெண்களுடைய பெயரை வைத்து அந்த பெண்களின் பெயரை சூட்டி கொண்டாடுறாங்க. அங்க பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஏன் பெண்களை அங்க தெய்வமா மதிக்கிறாங்கன்னு சொல்லி உலக நாடுகள் மத்தியில இருந்த பெருமைய இங்க சில நாசமற்றவர்கள், நாதாரிகள், நாசகாரர்கள் இப்ப கொஞ்ச நாளா அதை சீர்குலைச்சு இந்தியாவிற்கு ஒரு பெரிய அவமரியாதை ஏற்படுத்தியிருக்காங்க. அது சமீபத்துல கொல்கத்தாவுல அந்த பெண் மருத்துவருடைய படுகொலையில துவங்கி இப்ப கேரளாவுல சினிமா துறையில நடக்கிற இந்த பாலியல் கூத்து வரைக்கும் நாம இந்தியாவில தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய நாம கேட்க வேண்டியது இருக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது சமீபத்துல ஏதோ கூட்டு பொறியியல் மாதிரி நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயமா இது மாறி போயிருச்சு. அப்படித்தான் இந்த கொல்கத்தாவுல ஒரு பயிற்சி மருத்துவருங்க எத்தனை பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையை செய்தார் என்பதை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு திணறி போய் நிற்கிறது அந்த வழக்கு. ஏன்னா அந்த பெண்ணுடைய பெண் உறுப்பிலிருந்து 150 மில்லிகிராம் விந்தணுவை கைப்பற்றியதாக பிரேத பரிசோதனையில மருத்துவ அறிக்கை நமக்கு தெளிவுபடுத்துது. அதனால இந்த கொடூரத்தை எவ்வளவு காட்டு மிராண்டிகள் சேர்ந்து அரங்கேற்றி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குல்ல, அந்த சந்தேகமும் பயமும் இருக்குல்ல, அது இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இதுல மிக முக்கியமா மருத்துவர்களுடைய அந்த பிரேத பரிசோதனை இருக்கு பாத்தீங்களா, அதுல மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணினுடைய அந்த உயிரணுடைய அளவு 5 மில்லிகிராம் தான் இருக்கும். ஆனா இந்த பெண்ணுடைய உயிர் உறுப்புல 150 மில்லிகிராம நாங்க கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுல எவ்வளவு அயோக்கியர்கள் தலையிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி உடனடியா அரசு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? வருகின்ற 9ஆம் தேதி வந்துவிட்டால் இந்த கொலை நடந்து 1 மாத காலம் ஆக போகிறது. ஆனால் இன்று வரை இந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் மாறாக இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் உள்ளவர்களை அரசு காப்பாற்றத்தான் நினைக்கிறது. அந்த மாநில அரசு காப்பாற்றத்தான் நினைக்கிறது. இந்த கொடூரமான கொடும் செயலை கண்டித்து தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக திருப்பூர் மாவட்டத்தில் இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுல கண்டன உரை ஆற்றுவதற்காக நானும் கலந்திருந்தேன். அதில் ஒரு தொகுப்பை உங்களுடைய பார்வை. ஆகச்சிறந்த ஜனநாயக நாடான எனது இந்திய தேசத்தில் கொல்கத்தா என்னும் பெரும் நகரில் ஒரு பெண் மருத்துவரை பல மனித உருவில் மிருகங்களாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அது குறித்தான மிகப்பெரிய புரட்சியும் ஆர்ப்பாட்டமும் கண்டன குரல்களும் கோஷங்களும் புரட்சி தீயாய் கொல்கத்தாவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பல புரட்சிகளை வித்திட்ட, பல புரட்சிகளை விதைத்த, பல புரட்சிகளுக்கு சொந்தக்காரர்களான என்னுடைய நிலப்பரப்பான இந்த தமிழ்நாட்டிலே, தமிழகத்திலே இது குறித்தான எந்த கொதிநிலையும் இல்லை, எந்த கொந்தளிப்பும் இல்லாமல் இந்த மாந்தர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் மந்த நிலையில் மயங்கி கிடக்கிறார்களே என நான் ஏங்கி கவலையுற்ற பொழுது தமிழகத்திலே முதன்முறையாக இந்த கொடும் செயல் குறித்து தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்திலும் செய்யாமல் திருப்பூர் மாவட்டத்திலே இந்திய தேசிய லீக் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாமெல்லாம் முதலிலே கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவது நமது கடமை. இதைத் தொடர்ந்து இந்த நச்சு பாம்பு கேரளாவிலையும் படையெடுத்து ஆட துவங்கியிருக்கு. இந்த பாம்பினுடைய விஷம், இந்த பாலியல் பாம்பினுடைய விஷம் கேரளாவுடைய சினிமா துறையை, அதற்கான சங்கத்தையே கூண்டோடு கலக்க வச்சு ஓட விட்டுருக்கு.
அதுல குறிப்பா அதுல தலைவர் பொறுப்பை ஏற்றிருந்த மோகன்லாலே தன்னுடைய தலை தப்பிச்சா போதும் சொல்லி தெறிக்க ஓடி இருக்கிறார். ஏன் தெரியுமா? கேரளாவுல 2017 வாக்குல இந்த நடிகை பாவனா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவோட நடிகர் திலீப்பிற்குமான அந்த பாலியல் பிரச்சனை அந்த நேரத்துல இந்தியா முழுக்க பேசு பொருளா இருந்துச்சு. அப்ப அது குறித்து அங்க இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் சேர்ந்து இது போல இன்னும் நிறைய நடிகைகள் பாதிக்கப்படுறாங்க, அதனால நாமெல்லாம் ஒரு சங்கம் அமைத்து இது குறித்தான நடவடிக்கையை நாமளே எடுத்துக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்த உடனே ஒரு சங்கத்தையும் அமைச்சு அங்க அப்ப இருந்த முதல்வராக இருந்த அந்த பினராயி விஜயனை போய் சந்திக்கிறாங்க. முதல்வரை சந்திச்சு அவர்களுடைய அமைப்பின் சார்பாக இது போன்று பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு தொடர்ச்சியா நடிகர்களாலையும் இயக்குனர்களாலையும் தயாரிப்பாளர்களாலையும் எங்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்குன்னு சொல்லி இதற்கு உடனடியா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அன்றைய முதல்வர் பினராயி விஜயன்ட்ட இந்த சங்கம் ஒரு மனுவாக ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. உடனே முதல்வர் பினராயி விஜயன் அங்க ஓய்வு பெற்ற ஹேமா அப்படிங்கிற ஒரு நீதிபதிய அவர்கள் தலைமையில ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை அமைச்சு இதை விசாரிக்க சொல்றாரு. இவங்க 2017 விசாரிக்க துவங்கி 2019 350 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை முதல்வர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த அறிக்கையை பார்த்தா தலைமைச் செயலகம் முதல்வர் வரைக்கும் தலை சுத்தி போயிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல பெரிய பெரிய தலையெல்லாம் உள்ளாயிருக்காங்க. எல்லா நடிகர்களும் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இயக்குனர்கள் எல்லாம் தயாரிப்பாளர்கள் எல்லாமே அந்த வளையத்துக்குள்ள சிக்கிறாங்க. இது என்னடா பெரிய தலைவலியா இருக்கேன்னு சொல்லி முதல்வர் பினராயி விஜயன் அந்த அமைச்சரவையெல்லாம் கூடி ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன கூத்துனா அவங்க கொடுத்த 350 பக்கத்தையும் தாக்கல் செஞ்ச 350 பக்கத்தையும் வெளிப்படுத்தணுமா இல்லையா? இவங்க அப்படி செய்யாம அதுல யாரையெல்லாம் இவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பாதுகாத்து எதையெல்லாம் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் மூடி மறைச்சு ஒரு 250 240 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை மட்டும்தான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இதுல அந்த மாநிலத்திலேயே என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க யாரை காப்பாத்த பாக்குறீங்க? இந்த தண்டனையில இருந்து யாரு காப்பாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரை பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேரளாவிலையும் இது பூதாகரமா வெடிச்சு நிக்குது. அதே போல இதுக்கு முன்னாடி ஆந்திரா மாநிலத்திலையும் அந்த ஸ்ரீ ரெட்டி அப்படிங்கிற ஒரு நடிகை அந்த மாதிரி யாரையுமே விட்டு வைக்கல. தமிழ் நடிகர்கள், மலையாள நடிகர்கள், கன்னட நடிகர்கள், தெலுங்கு நடிகர்கள், ஹிந்தி நடிகர்கள் என எல்லா நடிகர் மேலையும் அந்த அம்மா பாலியல் குற்றச்சாட்டை வச்சாங்க. அது அந்த நேரத்துல கவனிக்கப்படாத ஒரு விஷயமா மாறுதுச்சு. இப்ப அங்கேயும் இதை நோண்டுவாங்க. இப்ப ஆந்திராவிலையும் இது பத்திக்கிட்டு எரியும். இதையெல்லாம் பார்த்த நம்ம விஷால் இருக்காருல, வேக வேகமா ஓடி போய் எங்கடா நம்ம தலையும் உருண்டும் போல நம்மளையும் மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்து ஒரு பேட்டியே கொடுக்குறாப்புல. அந்த பேட்டியை பாருங்களேன். இப்ப ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்னு ஃபார்ம் பண்றோம். நடிகர் சங்கம் சார்பா வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்றோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பா நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை. அது இப்போ பேட்டியை பாத்தீங்களா? அதுல அவர் என்ன சொல்றாரு? தமிழ் திரையுலகத்துல இது மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு 10 பேர் கொண்ட குழுவை வச்சு இங்க உள்ள நடிகைகள் யாரெல்லாம் அந்த பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்களுக்கு நாங்க உடனடியா நடவடிக்கை எடுப்போம். ஏப்பா அந்த 10 பேர் யாரு? அந்த 10 பேர் நீங்க தானே இருக்க போறீங்க. அப்ப தவறையும் செய்வீங்க, அது நீங்களே தட்டி கட்டுருவீங்களா? அந்த நம்பிக்கை பொதுமக்களுக்கும் நடிகைகளுக்கும் வந்துருமா? கேரளாவுல அமைச்ச மாதிரி ஒரு ஆணையத்தை அமைக்கணும்னு தானே நீங்க சொல்லணும். அல்லது ஒரு குழுவா அமைச்சு வேற ஒரு குழுவா அமைச்சு இது நாங்க விசாரிப்போம் தானே நீங்க சொல்லணும். அது என்ன உங்க மேலேயே குற்றச்சாட்டு வரும், நீங்களே ஒரு 10 பேர் கொண்ட குழுவா அமைச்சு அதை விசாரிப்பீங்களா? இது எந்த நியாயம் இது? அப்புறங்க இந்த மாதிரி பாலியல் கொடுமைகளுக்கு இவங்க சொல்ற மாதிரி என்ன விதமான அவர்களுக்கு அபராதம் விதிச்சாலும், அவர்களை நீங்க கூப்பிட்டு கண்டிச்சாலும், அல்லது பெரிய பெரிய ஆணையங்கள்லாம் அமைச்சாலும் இவங்க திருந்திடுவாங்களா? இந்த ஜென்மங்கள் திருந்திடுவாங்களா? அதற்காகத்தான் இதுல பாதிக்கப்பட்டவங்களா இருந்து நம்ம இதை யோசிக்கணும். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், சட்டங்கள் இவர்களுக்கு அதிகமாக்கப்படணும், அந்த சட்டம் இருந்தா இவங்க பயப்படணும், இது போன்ற ஒரு தப்ப மறுபடியும் செய்யறதுக்கு எல்லாருக்கும் அச்சம் வரணும். அதாவது இந்த அச்சம் சாமானியன் முதல் சாமர்த்தியமானவர்கள் வரை இந்த அச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த சட்டம் இயற்றாத வரை, அந்த கடுமையான தண்டனைகள் கொடுக்காத வரை இவர்கள் திருந்த மாட்டார்கள்.
ஆரம்பத்துல டெல்லியில ஓடும் பேருந்துல நிர்பயா என்ற பெண்ணை பாலியல் படுகொலை செஞ்சாங்கல்ல, அதற்கப்புறம் ஆசிஃபா என்ற அந்த 6 வயது சிறுமிய கோவில் கர்ப்ப அறைக்குள்ள வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கல்ல, அதற்கு பிறகு ஊப்பில பில்கிஸ் பானு அப்படிங்கிற பெண்ணை மத கலவரங்கிற பெயர்ல பலர் ஒன்று சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சானுங்கல்ல, இவனுங்களெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? குற்றம் சாட்டப்பட்ட 37 பேருக்கு சவுதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சவுதி அரேபியா நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. இப்படிதான் செஞ்சிருக்கணும். ஆனா இந்தியாவுடைய சட்டம் இப்படி இல்லையே. அது மட்டும் இல்லைங்க, ஆளுகின்ற அரசுகளே அந்த குற்றவாளிகளை பூமாலை தூவி வரவேற்கிற அரசாகவும் அவர்களை பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய அரசாகவும் தான் எல்லா மாநிலங்கள்லயுமே இருக்கு. அதற்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. இங்க சட்டம் சாமானியனுக்கும் சாமர்த்தியமானவனுக்கும் சமமா பாயிறது இல்லையே. எனவே நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் குறைய வேண்டும் என்று சொன்னால் சட்டங்களும் தண்டனைகளும் அதிகமாக்கப்பட வேண்டும். அந்த சட்டமும் தண்டனையும் சமமாக இருக்க வேண்டும், சமநீதியோடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.